அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள், தடைகள், தாமதங்கள் போன்றவற்றை அதிகமாக சந்தித்து வரக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாக இந்த வேளையில் நிச்சயமாக மிக சிறப்பான நல்ல மாற்றத்தையும் உங்களை குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான நேரமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் 7.5 சனியில் ஜென்மசனியின் ஆதிக்கம் முழுமையாக இருக்கக்கூடிய இறுதி மாதமாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த மாதத்தில் மிகவும் வலுவாக செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார். மார்ச் 9 தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது மார்ச் 14 தேதி முதல் வித்யா கரகரான புதன் ஜென்மத்தை விட்டு விலகி தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் நுழைகிறார். இப்படி பல அதிரடியான மாற்றம் ஏற்படும் போது ஜென்ம ராசியில் சூரியன் மற்றும் ராசியின் அதிபதியான சனி இணைந்திருப்பது மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்திற்கு உறுதியாக அடித்தளமிடக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த மாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் மத்தியில் மிகவும் சிறப்பாக இந்த மாசி மாதத்தில் பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் பெறுவதோடு மட்டுமல்லாது அவர்கள் முன் கெத்தாக வாழக்கூடிய அற்புதமான நேரமாக அமைவதற்கான வாய்ப்பை இந்த மாசி மாதம் மிகவும் சிறப்பாக அள்ளி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. இந்த வகையில் பார்க்கும் போது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் இந்த மாசி மாதத்தில் முழுமையாக முழு சுபகிரகமான குரு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் ரிஷபராசியில் வலுவாக வெற்றிருக்கிறாருங்க. எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வகையான காரியங்களையும் உறுதியாக இந்த தருணத்தில் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்க போகிறார். ஏனென்றால் இதுவரை ரிஷபராசியில் வக்ரகதியில் வலம் வந்த குரு பகவான் முழுமையாக இந்த மாதத்தில் இருந்து நேர்கதியில் வர ஆரம்பித்திருப்பது இந்த தருணத்துல மிக சிறப்பான நல்ல வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவாக சந்திக்க முடியும். அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் உறுதியாக திட்டமிடுதலை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு என்பதை திட்டவட்டமாக குரு உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது மிக வலிமை வாய்ந்த நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மட்டும்தான் முழுமையாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். இந்த மாதத்திற்கு பிறகு திருக்கணிதத்தின்படி மிக வலுவாக சனி தனது நிலையில் மாற்றத்தை சந்திக்க போகிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியின் அமைப்பால் உறுதியாக நல்ல மாற்றத்தை நிச்சயமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. பல்வேறு வகையில இருந்த தடுமாற்றங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை இறுதி மாதமாக வலம் வரக்கூடிய ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே மிகப்பெரிய அளவிலான தடை தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்படுவதோடு புதிய வருமான உயர்வுக்கான வாய்ப்புகளும் மிக சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வருகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோகம் தொழில் ரீதியாக மிக சிறப்பான மாறுதலை இந்த வேளையில் உறுதியாக சந்திக்கலாம். அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலும் மோட்சக்காரகரான கேது புதனின் ஆட்சி வீடான கன்னி ராசியிலும் இறுதி தருவாயில் வலம் வருகின்றன. முழுமையாக இந்த மாதம் முழுவதுமே இரு கிரகநிலைகளும் தங்களுடைய பலத்தை சமபலம் பொருந்திய கிரகநிலைகளின் வீட்டில் சஞ்சரிப்பதால் அனைத்து வகையான பணிகளிலும் நிச்சயமாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை இந்த தருணம் தடை தாமதம் இல்லாமல் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே முன்னேற்றத்திற்கு சிறிதளவும் குறைவில்லாத நல்ல வாய்ப்பை நிழல் கிரகமான ராகு கேது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் மிதுன ராசியில் வக்ர
வக்ர நிவர்த்தி பெறுகிறார். மாசி மாதம் 9ஆம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் திரும்புகிறாருங்க. அதாவது பிப்ரவரி 21 முதல் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய மங்களகாரகன் பூமிக்காரகன் செவ்வாயின் அமைப்பால் உறுதியாக அதிரடியாக பல சுப நிகழ்வுகள் இந்த வேளையில் கைகூடுவதற்கான யோகம் உண்டு. அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை இந்த வேளையில் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது இதுவரை அவர் வக்ரகதியில் வலம் வந்த சூழலில் ஏற்பட்ட பின்னடைவுகள் முழுமையாக சரி செய்யப்பட்டு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக தேடி வருகிறது மங்களக்காரகரான செவ்வாயின் அமைப்பால். அதேபோன்று வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக சனியுடன் இணைந்து இந்த மாசி மாதத்தின் முற்பகுதியை வலுப்படுத்துகிறார். பிற்பகுதியில் 14ஆம் தேதிக்கு பிறகு நீட்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. வித்யாகாரகரான புதன் நீட்சம் பெறுவதால் சற்று மந்தமான சூழல் ஏற்படலாம். ஏனென்றால் உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. மற்றபடி நீச்சம் பெற்றாலும் மிக சிறப்பான மாறுதலை நிச்சயமாக வித்யாகாரகரான புதன் அள்ளி கொடுப்பார். எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் போதும். முன்கோபத்தை தவிர்த்து கொண்டாலே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும். முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் முழுமையாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் இணைந்து கும்பராசியை வலுப்படுத்த போகிறார். எனவே கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து கும்பராசியை வலுப்படுத்தக்கூடிய சூரியனின் அமைப்பு அதிரடியான பல மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. விழிப்புணர்வுடன் இருங்க. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே உச்ச நிலையில் வலம் பெறுகிறார். உச்சம் பெற்று வலம் வருவதால் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பங்கள் தடைதாமதம் இல்லாமல் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் வலம் வர போகிறார். ஆட்சி பலமும் உச்சபலமும் பெறும்போது அதிரடியான மாற்றம் சிறப்பாக கிடைக்கும். இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க இந்த மாசி மாதத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு மிக சாதகமாக மாறக்கூடிய இந்த தருணம் மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடைதாமதம் அனைத்தையும் விளக்குவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே திட்டமிடுதலை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள், சிரமங்கள், தடைதாமதங்கள் போன்றவை முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிமையாக அமைய போகிறது. எனவே உடல்நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள், தடைகள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லத்தில் பல்வேறு வகையான சுப காரியங்கள் தடையில்லாமல் கைகூடும். எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமம், சிக்கல் போன்றவற்றை நிச்சயமாக விலக்கி முன்னேற்றத்தில் பயணிப்பதற்கான யோகம் உண்டு. உத்தியோகம், தொழில்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள், நெருக்கடிகள் போன்றவற்றை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பதோடு உங்களை குறை சொன்னவர்கள் இந்த குறைகளையே நிறைகளாக மாற்றி திறமையாக மாற்றி வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. எனவே சரியாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றம் உறுதியாக உத்தியோகம், தொழில்துறை சார்ந்த பணிகளில் நிச்சயம் கிடைக்கும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல பிரச்சனைகளுக்கு சுமூகமாக தீர்வு காணப்படுவதோடு முன்னேற்ற வாய்ப்புகளை சிறப்பாக சந்திப்பதற்கான நல்ல யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறையில் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் சுக்கிரன். எனவே நினைப்பதை காட்டிலும் வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கும்பராசிக்காரர்களுக்கு எளிதில் கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் சிரமம் என்று நினைத்த பல காரியங்களை திறன்பட இந்த தருணத்தில் மேற்கொள்வதோடு வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக உருவாக்கி கொள்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. இந்த தருணத்தில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக சிறப்பான அற்புதமான வெற்றி வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் உறுதியாக வளர்ச்சியும் நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும்.